காங்கிரஸ் தோக்கடிச்சு தான் திமுக வந்தது. மறுபடியும் காங்கிரஸ் தூக்கி வந்து உட்கார வைப்பாங்களா அவங்க? முதுகுலையாவது ஏறின்னு சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ். ஒண்ணு அண்ணா திமுக இல்லைன்னா திமுக. திமுக காங்கிரஸ் கூட்டணி நடக்காது, கண்டிப்பா உடையும். தலைவர்கள் என்ன கூட்டணின்னாங்க, ரைட்டுன்னுவான். இப்போ தொண்டை அப்படி கிடையாது, எழுந்து கேள்வி கேட்குறான். காங்கிரஸ் எப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்கன்றது இப்போ நல்லவங்கள ஆயிட்டாங்களா? அவங்கள உட்கார வச்சிருவாங்க இவங்க. மொத்தம் எச்சரிக்கை கொடுத்தாலும் தோல்வி தானே. நீங்க எச்சரிக்கை கொடுத்தாலும் செத்தான், 1 வாங்கினாலும் தோல்விதான், 100 வாங்கினாலும் தோல்விதான். ஏமாந்து போயிடாதீங்க விஜயை நம்பி. விஜய் தோக்கலன்னா நான் அரசியலை விட்டு போயிடுறேமா நானு. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த முன்னோடி ஓம்பொடி பிரசாத் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். காங்கிரஸ் ரொம்ப நாளா இழுபறியிலே இருக்குன்னே சொல்லலாம். திமுக கூட போலாமா, தாவைக்க கூட போலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்காம இப்போ வரைக்கும் இருக்கு. எந்த சைடு போக வாய்ப்பு இருக்கு சார்? திமுகவுமே காங்கிரஸ் போனா போகட்டுன்ற மனநிலைக்கு வந்துருச்சா? 1967 திமுக மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைஞ்சது. அதுக்கு மெயின் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். நான் ஒவ்வொன்றா அப்படியே கோர்வையா சொல்லிடுறேன். புரட்சி தலைவரை குண்டடிப்பட்டு, துப்பாக்கியால எம்ஆர் ராதா சுட்டு குண்டடிப்பட்டு அந்த போஸ்டர் ஒட்டந்தனால தான் அன்னைக்கு திமுக கழிச்சுது. யார தோக்கடிச்சது? காங்கிரஸ் தோக்கடிச்சது. காங்கிரஸ் என்கின்ற பேரியக்கம், பெரிய இயக்கத்தை தோக்கடிச்சது திமுக. அந்த தோக்கடிக்கப்பட்ட திமுகவும் காங்கிரஸும் ரெண்டும் பேர் இடையில சவாரி செஞ்சாங்க கூட்டணி வச்சுக்கிட்டு. இது எங்கேயாவது அடுக்குமா? பழைய பத்திரிக்கைங்க, நான் சொல்ற பத்திரிக்கை முரசொலி பேப்பர் எடு. 1967 வருஷத்தினுடைய முரசொலி பேப்பர் எடு. இந்த காங்கிரஸ், அன்னைக்கு தோத்த காங்கிரஸ் மறுபடியும் 67 இருந்து மீள முடியல. யாரு கூடயாவது ஏறின்னு, யார் முதுகுலையாவது ஏறின்னு சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ். ஒண்ணு அண்ணா திமுக இல்லைன்னா திமுக. இந்த புதுசா வந்திருக்கான் பாருங்க மென்டல் விஜய் மென்டல். இருமா, நான் மென்டல் தான் சொல்லுவேன். ஒரு கட்சியோட இல்ல அவன் கட்சி தலைவனே கிடையாது. தலைவனா இருந்தா கொள்கையை சொல்லு. மக்களுக்கு நான் வந்தா இது செய்வேன், என்னை நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கு இது செய்வேன், என்னை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு இது செய்வேன்னு சொல்லு. நீ என்ன சொல்ற? அங்கிள் அங்கிள் என்னடா இது? எனக்கும் திமுக தான் போட்டி என்ற அதிமுக வரலாறு படைச்ச கட்சி. 30 ஆண்டு 40 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வந்தது. நீ என்ன நீ பிறக்காதவன், நீ பிளக்க பையன், நீ பேசுற புரியுதா? நீ யாரு? முதல்ல உனக்கு வெளிநாட்டுல இருந்து வருது பணம், எவனோ கொடுக்குறான் பணம். நீ நய பைசா செலவு பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், புரிஞ்சுங்களா? நல்லவன் கிடையாதுமா, பாய்சன். நான் என்ன சொல்றேன், விஜயினுடைய ரசிகர்கள் ஆண் பெண் 2 பேருக்குமே நான் என்ன சொல்றேன், உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து ஏமாந்துடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க விஜயை நம்பி. உங்களுக்கான கட்சி அதிமுக. சரி, இப்ப காங்கிரஸ் போயிட்டு தாவேக்க கூட செய்யறதுன்னா அது எந்த அளவுக்கு பலம் பெறும் அந்த கட்சி? திமுக எந்த அளவுக்கு? அம்மா விஜயே தோக்க போறாம்மா, நீ வேற என்னம்மா, நீ வேற பாருமா. நீ விஜய் தோக்கலன்னா நான் அரசியலை விட்டு போயிடுறேம்மா நானு. விஜய் தோக்கிறது உறுதி. அரசியல் உனக்கு ஒவ்வொரு, நீ எந்த தொகுதியில் நின்னாலும் சத்தான். எவ்வளோ பேர் உனக்கு ரசிகர்கள் இருக்காங்க?
ஒரு 50,000 பேர் இருப்பாங்களா? தமிழ்நாட்டுல எல்லா வீட்லயும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தொகுதிக்கு தான் நிக்க முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் நீ நிக்க முடியாது. எல்லா வாக்காளரையும் ஒன்னா சேர்த்து எண்ண மாட்டாங்க, புரியுதா? ஒவ்வொரு தொகுதி தான் நீ நிக்க முடியும். ஒரு தொகுதியில உனக்கு 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க, ஓட்டு 50,000 பேர் இருக்காங்க, ஓட்டு 50,000 ஓட்டு கழிச்சா போட்டாக்க போயிடு கழிச்சிருவேனே, 3வது ஆளா வருவேன். இப்பவும் சொல்றேன், இப்பவும் தீர்க்கமா நான் அரசியல் தெரிஞ்சவன் படிச்சவன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் முதலமைச்சர் யாருன்னு இந்த விஜய் தெரியுமான்னு சொல்லுங்க. அந்த லூசு பையனை சொல்லுங்க. அவனுக்கு தெரியாதுங்க. யார் யான்னு கேட்பான் 4 பேர்கிட்ட. அவனுக்கு தெரியாது. இப்ப நான் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் முதலமைச்சர் பாண்டிச்சேரி ராமசாமி. அவர் தான் முதலமைச்சர் முதல்ல. அதுக்கப்புறம்தான் புரட்சி தலைவர். இது வரலாறு. சரி, இப்ப காங்கிரஸ் வந்து திமுக வெளியேற விட்டுருமா சார்? இல்ல திமுக உள்ளேயே தான் வச்சிருக்குமா? இல்ல காங்கிரஸ் வெளியேற வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் அவங்க கேட்கறது நியாயம். யாரு கேட்கறது? காங்கிரஸ் கேட்கறது நியாயம். திமுக வந்து விட்டு கொடுக்காது. ஏன்னா ஏன் விட்டு கொடுக்காதுன்னு கேட்டா, காங்கிரஸ் தோக்கடிச்சு தான் திமுக வந்தது. புரியுதுங்களா? காங்கிரஸ் தோக்கடிச்சு தான் திமுக வந்தது. மறுபடியும் காங்கிரஸ் தூக்கி எடுத்துன்னு வந்து உட்கார வைப்பாங்களா அவங்க? நிச்சயமா நடக்காது. திமுக காங்கிரஸ் கூட்டணி நடக்காது. உடையாதுன்னு சொல்றீங்களா? உடையும், அது கண்டிப்பா உடையும். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கிட்ட கூட்டணியில இருக்கவங்க அம்மா அதுக்கு முன்னாடி புரியாம இப்ப இணைஞ்சு வேலை செய்யுங்கம்மா. இப்ப எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேச மாட்டாங்க. தலைவர்கள் என்ன கூட்டணின்னாங்க, ரைட்டுன்னுவான். இப்போ தொண்டை அப்படி கிடையாது, எழுந்து கேள்வி கேட்குறான். புரியுதுங்களா? இந்த காங்கிரஸ் ஆள்றதுக்கு திமுக விடுமா? விடாது, முடியாது, கொள்கையாது. திமுகவுடைய கொள்கையை நான் தான் சொல்றேன் உங்ககிட்ட. 1967 திமுகவுடைய எந்த பத்திரிகையா இருந்தாலும் செத்தான். நீங்க பழைய பேப்பரங்களை எடுத்து தூசி தட்டி பாருங்க, காங்கிரஸ் எப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்கன்றது. இப்ப நல்லவங்களாயிட்டாங்களா? அவங்கள உட்கார வச்சிருவாங்க இவங்க. இந்த கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி உடையும். தாவேக்கா சைடு போகும், கண்டிப்பா போகும். அங்க போய் கழிப்பாங்களான்னாக்கா அதுவும் கழிக்காது. புரிஞ்சுங்களா? நீ என்ன செஞ்ச? ஆனா திமுக விட்டு போக முடியுமா சார் காங்கிரஸ் அல்ல? ஏன்னா இப்ப தாவேக்கான்றது இன்னும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சியா இருக்கு. வெற்றி நிச்சயமான்றது தெரியாது. போயிட்டு அங்க தோல்வி அடைஞ்சிட்டா அது ஒரு பெரிய பின்னடைவு தானே காங்கிரஸ்க்கு. கண்டிப்பா, அது சந்தேகமே கிடையாது. இப்போ காங்கிரஸ் தாவேக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதா வந்து செய்திகள்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து எத்தனை சீட்டுகள் கேட்டிருப்பாங்க சார் தாவேக்கா கிட்ட? திமுக கிட்ட எத்தனை சீட்டு டிமாண்ட் வச்சிருப்பாங்க சார்? அது வந்து அவங்க கட்சிக்குள்ளே பேசுறதுமா எனக்கு தெரியாது. என்கிட்ட யாரும் சொல்றது இல்லை. சொன்னாக்கா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்படி தாவேக்கா கூட போனால் தாவேக்கா எத்தனை சீட் அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு? மொத்தம் எத்தனை கொடுத்தாலும் தோல்வி தானே. நீ எத்தனை கொடுத்தாலும் செத்தான். 1 வாங்கினாலும் தோல்விதான், 100 வாங்கினாலும் தோல்விதான். விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சாலும் தோல்விதான். இங்க 2 பேருக்கு தான் போட்டிய. அதிமுக திமுக. அண்ணா தாவேக்கா கிடையாது. நம்பரே நான் காட்டலையே. மென்டல் பசங்கம்மா. ஆனா அவரு தாவேக்கா திமுக 2 பேருக்கு அவன் சொல்லுவான், அவன் லூசு பையன், அவன் லூசுமா அவன். ஆனா திமுக என்ன சொல்றாங்க? திமுகக்கும் தமிழகத்துக்கும் தான் போட்டின்றாங்க. இல்ல திமுக டெல்லிக்கும் திமுகக்கும் தான் போட்டி. ஒரு பொண்ணு சொல்லுதுமா, தாவேக்கையில் இருக்கிற பொண்ணு நேற்று தான் பார்த்தேன். அண்ணன் விஜய் கெலிச்சாருன்னா டெல்லியில் உட்காந்து பாராளுமன்றத்தில் உட்காந்து பேசுவார். நல்லா
என்னம்மா அது அரசியலும் தெரியல, ஒன்றும் தெரியல. சட்டமன்றத்தில் தான் பேசுவார், டெல்லி பாராளுமன்றத்தில் எப்படிம்மா போய் பேசுவான்? அந்த பொண்ணுக்கு புரியுவானா? இதுலேருந்தே புரிஞ்சுக்கிங்க. புரிதல் இல்லாமல், தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இந்த ரசிகர்கள் இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை. வணக்கம்.